ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். வெல்கம் டு கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் இல்லைனா கோவை ட்ரேடர் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணி அடைக்குங்க. அதில் நியூஸ் டிப்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அண்ட் தென் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். டிவிஎஸ் மோட்டரை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டரை பற்றின ஒரு சின்ன அனாலிசிஸ் தான், வாங்க பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ் எனக்கு தெரிஞ்ச 2022 ₹600 ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு பங்கு. ஒரு 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 டைம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு இந்த பங்கு. இன்னும் வளர்ச்சி போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு நேரத்திலும் இவங்கள நடந்த அப்கிரேஷன், அப்புறம் உலகளவில் ஆட்டோமொபைல் செக்டாரில் வந்த மாற்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவிஎஸ் மோட்டார், ஃபோர்ஸ் மோட்டார், டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு சின்ன ரெசிஸ்டண்ட்டை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இந்த ரேலி இன்னும் ஃபார்ம் ஆகி இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு இது டபுள் டாப்பாக இருக்கிறதுனால மேபி பங்கு கீழே விலகிறதும் வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2025 செப்டம்பர் வரைக்கும் ஒரு நல்ல க்ரோத் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3600 டச் பண்ணதுக்கப்புறம் அங்கிருந்து பங்கு பெருசாக எங்கேயும் போகலை. ஒரு 6 மாதமாக அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ மேபி இது வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அங்கிருந்து கீழே விழுந்ததுன்னா அடுத்த சப்போர்ட் ஏரியா ₹2880 இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். புதுசாக என்ட்ரி எடுக்காதீங்க. கேட்ட நண்பர் ஆல்ரெடி வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிடுறது நல்லதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ரெசிஸ்டண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு, அதனால தான் சொல்கிறேன்.